டாடா டியாகோ பெட்ரோல் 2026. இந்த காரோட கேபின் எப்படி இருக்கு அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாடா டியாகோ பெட்ரோல் 2026 பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது, கண்ணை பறிக்குதுன்னு வாங்கல, அது மாதிரி இந்த கலர் வந்து கண்ணை பறிக்கும் விதத்துல இருக்கு. பொதுவா இந்த டியாகோன்றது ஒரு சிறிய காராக தான் அறியப்பட்டிருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இது ரொம்ப கியூட் காரா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுல என்னுடைய தோற்றம் மாறி இருக்கிறது. இந்த டியூயல் கலர் இந்த காருக்கு வந்து ஒரு புதிய வந்து ஒரு அட்ராக்ஷனை கூட்டுவதாக, கவர்ச்சியை கூட்டுவதாக இருக்கிறது. என்ன மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா போனட் மாறி இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இந்த எல்இடி ஹெட்லைட்ஸோடைய இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒன்று ஸ்லீக்கா ஸ்லிம்மா அழகா மாறி இருக்கிறத பாக்குறோம். கூடவே இதனுடைய டிஆர்எல் இருக்குல்ல, இது எல்இடி டிஆர்எல், இது வந்து ரொம்ப கியூட்டா அழகா ஸ்மார்ட்டா மாறி இருக்கிறத பாக்குறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த கிரில் ஏரியா இருக்குல்ல, இந்த கிரில் ஏரியா என்பது வந்து இப்போ ரொம்ப காம்பாக்டா மாறி இருக்கு. இது பாதுகாப்புக்காக 360 டிகிரி கேமரா இருக்குன்னா இவங்க கேமரா மாறி இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதனுடைய பம்பர் டிசைனும் மாறி இருக்கு. மொத்தத்துல இது வந்து நல்ல ப்ரொபோர்ஷன்ல இருக்கக்கூடிய காராக இருக்கிறது. ஒரு லவபிள் ப்ரொபோர்ஷன் வாங்கல அப்படிப்பட்ட ஒரு காராக இருக்கிறது. காரனுடைய பக்கவாட்டு தோற்றம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து கவர்ச்சிகரமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது தான் என்னுடைய இரட்டை வண்ணங்கள் வந்து இன்னும் அழகா தெரியுது. அந்த காரோடைய டாப்பு சரி, இங்க இருக்கக்கூடிய இந்த பில்லர்ஸும் சரி கருப்பு வண்ணத்துல இருக்கு. அதே போலவே இங்க இருக்கக்கூடிய இந்த சைட் மிரர்ஸும் கருப்பு வண்ணத்துல இருக்கு. இந்த சைட் மிரர்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டர்ன் இண்டிகேட்டர் இருக்கு. இந்த இடத்துல 360 டிகிரி கேமராவும் இங்க இருக்கு பாக்குறோம். அடுத்ததாக இங்க இருக்கக்கூடிய இந்த 15 இன்ச் அலாய் வீல் இருக்குல்ல, இதோட டிசைன் புதிது. இது மேலே இருக்கக்கூடிய இந்த வீல் ஆர்ச் இருக்குல்ல, இந்த வீல் ஆர்ச் வந்து பொதுவாக வந்து வழக்கமாக இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்ல தான் கொடுப்பாங்க. ஆனா இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கா இல்லாம ஒரு ரீசைக்கிள்டு மெட்டீரியல் கொடுத்திருக்கிறது ரொம்ப அழகாகவும் பொருத்தமாகவும் இருக்கு. மற்றபடி இந்த காரினுடைய கைப்பிடிகள் எப்படி இருக்குன்னு நான் பாக்குறோம். இது பாடி கலர்லயே இருக்கு. கூடிய பாத்தீங்கன்னா இந்த குரோமிங்க இழையோடுறது இந்த காருக்கு ரொம்ப அழகா இருக்கு. காரினுடைய முன்புறத்தை போலவே காரினுடைய பின்புறம், அது குறிப்பா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பம்பர் இருக்குல்ல, இதை ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இதோட டெயில் கேட்டு ரீடிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய டெயில் லாம்ப்ஸும் ரீடிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த லைட் பார் இருக்குல்ல, இது லைட் பார் கிடையாது, ஒரு டம்மி பார் தான் இது. இது வந்து ஒரு கவர்ச்சிக்காக மட்டுமே இதை கூட்டியிருக்காங்க. இது செயல்திறன் எதுவும் இதுக்கு கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ரியர் விண்ட்ஷீல்ட்ல டீஃபாகர் இருக்கிறத பாக்குறோம். வைப்பரோட வாஷரும் இருக்கு. வழக்கம் போலவே இங்க இருக்கக்கூடிய ஷார்க்ஃபின் ஆண்டனா, இங்க இருக்கக்கூடிய ஸ்பாய்லர், இந்த ஸ்டாப் லைட், இது எல்லாமே சேர்ந்து இந்த காருக்கு ஒரு கச்சிதமான ஒரு தோற்றத்தை கொடுப்பதாக இருக்கிறது. இந்த டிக்கினோட கொள்ளளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது எலக்ட்ரிக்கல் டெயில் கேட். இது ஏறக்குறைய வந்து 5-6 பெட்டிகளை எடுக்க முடியும். 240 லிட்டர் அளவுக்கு இங்க பொருட்களை வைத்துக் கொள்ள முடியும். இந்த காரோட கேபின் எப்படி இருக்கு அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது இரட்டை வண்ணத்துல இருக்கு. இரட்டை வண்ணத்துல இருந்தாலும் கூட அவுட் கோயிங் டியாகோல இதெல்லாமே வந்து ஹாட் பிளாஸ்டிக்ஸா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேப்ரிக் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட் டச் ஃபேப்ரிக்கா இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்கிறத நாம் பார்க்குறோம். ஆனா முக்கியமான மாற்றம் என்பது, அதாவது இந்த டேஷ்போர்ட் பொறுத்த மட்டும் நாம் பார்க்குற வகையில இந்த 10.2 இன்ச் இருக்கக்கூடிய இந்த தொடுதிரையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த தொடுதிரை என்பது இப்போ ரெசல்யூஷன் நல்லா தெரியுது, முன்பை விட நல்லா இருக்கிறது நாம் பார்க்குறோம். இந்த தொடுதிரையோடு நம்மளுடைய ஃபோனு ஒயர்லெஸ் ஆகவே எந்த விதமான ஒயரும் இல்லாமலேயே ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ போன்ற விஷயங்களுக்காக நாம் இணைத்துக் கொள்ள முடியும். பாதுகாப்புக்காக இங்க ஒரு 360 டிகிரி கேமரா சேர்த்திருக்காங்க. ஸோ இந்த கேமரா எந்த அளவுக்கு துல்லியமா இருக்குன்றதை நான் பார்க்குறோம். ஸோ எல்லா கோணங்கள்ல இருந்து இந்த காரை இது காட்டுகிறது. ஸோ 2Dயா 3Dயா, பக்கவாட்டு தோற்றம் வேண்டுமா, முன்பக்க தோற்றம் வேண்டுமா, எது வேண்டுமானாலும் நாம் தேர்ந்தெடுத்து பார்த்து கொள்ள முடியும். அது மட்டும் கிடையாது, இங்க வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரும் இருக்கு. ஸோ எந்த பக்கம் நாம் திரும்புவதாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு திரும்ப முடியும். இதுவும் பாதுகாப்புக்காக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம். இங்க 2 பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஏசி வென்ட் வந்து பயணிகளை நோக்கி குவித்து வைக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். இன்ஃபேக்ட் வந்து ஏசியில வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இங்க இந்த டேஷ்போர்டுடைய சென்ட்ரல் பார்ட்ஸ்க்கு வந்துடுறோம். இந்த சென்ட்ரல் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க 360 டிகிரி கேமராவுக்கான இந்த ஒரு விசை இங்க இருக்கிறது. ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா வந்து இங்க வழக்கமாக இருக்கக்கூடிய விசைகளும் இருக்கிறது, டம்மி விசைகளும் இருக்கிறது. இங்க ஏசிக்கான 2 திருகுகள் இருக்கிறத பாக்குறோம். ஸோ அதே போலவே இந்த ஏசிக்கான மற்ற விசைகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா இரட்டை வண்ணத்துல திரும்புவதற்கு இந்த இடத்துல டியாகோ என்ற எழுத்தும் இங்க பளிச்சிடுவதை பாக்குறோம். 2 ஸ்மார்ட் போன்ல வந்து நம்ம இங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான வசதி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல ஒரு C டைப் சார்ஜரும் கொடுத்திருக்காங்க. அது பக்கத்துல இன்னொரு C டைப் சார்ஜர் இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது.
இந்த டாடா டியாகோ பெட்ரோல் என்பது மேனுவல் கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட காராகவும் வருகிறது. அதே சமயத்தில் ஏஎம்டி கியர் பாக்ஸ் பொருத்தப்பட்ட காராகவும் வருகிறது. நாம இப்போ இருக்கிறது வந்து 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொண்ட கார் இது. ஸோ என்னுடைய ரோட்டரி நாபெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சியாராவிலேருந்து எடுக்கப்பட்டதை போல அதோட சாயல் அது இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு சில்வர் சாட்டின் ஃபினிஷ் வந்து அலங்காரத்துக்காக இருக்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்கிறது நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அதே போலவே இங்கே வந்து ஒரு மேனுவலாக இருக்கக்கூடிய பார்க்கிங் பிரேக் பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து விலை குறைந்த கார் என்பதால ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கார் என்பதால இந்த இடத்துல வந்து ஒரு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக்ஸ், ஆட்டோ ஹோல்ட் இது மாதிரியான வசதிகள் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த ஸ்டேரிங்ல பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய டாடா என்ற லட்சணை வந்து ஒளிராது. ஆனால் சில டாடா கார்களில் ஒளிரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் மவுண்ட்லேயே வந்து ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறத பார்க்குறோம். இங்கே வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான வசதியும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய நடுப்பகுதி மட்டுமே வந்து 5 இன்ச் கொண்டது. அந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய 2 மீட்டர் ஸ்பீடோ மீட்டர்லாம் வச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட இது வந்து 7 இன்ச் என்ற அளவுக்கு இதனுடைய சைஸ் இருக்கும். இதில் வந்து தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாமே வந்து தெளிவாக தெரிகிறது, துல்லியமாகவும் தெரிகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ரீடிங் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பயனுள்ள ஒரு அம்சம் தான். அதே போல் இந்த இடத்துல வந்து ஒரு இன்னர் ரியர்வியூ மிரர் இருக்குது. இது வந்து டே அண்ட் லைட் தான், டே அண்ட் நைட் மிரர் தான் இது. பட் இருந்தாலும் மேனுவலாக தான் இதை இயக்க முடியும். நம்ம உட்கார்ந்து இருக்கக்கூடிய சீட் என்பது வந்து 6 வகையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் இது வந்து பவர்ட் சீட் கிடையாது, இது மேனுவலாக தான் பண்ண முடியும். ஸோ இது ஹைட் அட்ஜஸ்டும் உண்டு. இந்த சீட்டை வந்து நம்ம முன்னோக்கியோ பின்னோக்கியோ கூட நம்ம இழுத்துக்கொள்ள முடியும். அதே போலவே நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த காரினுடைய சாய்மானத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஸோ இந்த காரினுடைய சீட் இருக்கு இல்லையா, நீங்கள் பார்ப்பதை போலவே இது இதுவும் இரட்டை வண்ணத்தில் தான் இருக்குது. இரட்டை வண்ணத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது, இது நல்ல கை சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த கான்டூர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது நம்ம அனைத்தவாறு இந்த பக்கவாட்டில் ரெண்டுத்துலையும் ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு பிடிமானம் கொடுத்துருக்காங்க. அதேபோல இந்த இரட்டை வண்ணத்தில் இருக்கிறத பார்க்குறோம். பலவிதமான மெட்டீரியல்ஸ் இங்கே டேஷ்போர்டில் பார்த்த போலவே ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலில் ஃபேப்ரிக் இருக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் இருக்கிறதையும் பார்க்குறோம். அதே சமயத்தில் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஹேண்டில் வந்து சில்வர் சாட்டின் ஃபினிஷில் இருக்குது. அதுவும் ரொம்ப நல்ல ஒரு தரமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சீட் எந்த அளவுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். என்னுடைய தை சப்போர்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தை சப்போர்ட்டுடைய அளவு இருக்குல்ல, இது கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த இடத்துல ஒரு டனல் இருக்குது. அது மட்டும் கிடையாது, இங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஏசி வெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை. அது மட்டும் கிடையாது, இங்கே நம்ம ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக 65 வாட்டுக்கு இந்த இடத்துல ஒரு போர்ட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. மற்றபடி இந்த காரோடைய பின் சீட்டை பொறுத்தவரையில் குறைகள் அப்படின்னு நான் பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்கணும், அது கொடுக்கல. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய பயணிகள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ உட்கார முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஆம்ரெஸ்ட்டாவது கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே ஆம்ரெஸ்ட் கொடுக்கல. அதற்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆம்ரெஸ்ட்டில் நல்ல வந்து இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல, இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. இந்த பியானோ பிளாக் ஃபினிஷும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ முன்பக்கத்து கதவுகளை போலவே இந்த பின்பக்க கதவுகளுக்கும் இங்கே சாட்டின் குரோம் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. கூடுதலாக இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டலும் இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சீட் இருக்கு இல்லையா, இந்த முன்னால் இருக்கக்கூடிய சீட்டில் இங்கே சில பொருட்களை, பேப்பர்களை, காகிதங்களை வைப்பதற்காக 2 பேக்கெட் இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது. ஏற்கனவே அவுட் கோயிங் டாடா டியாகோ இருக்கு இல்லையா, இது பாதுகாப்புக்காக 4 நட்சத்திரங்களை வாங்கிய கார் இது. இப்பொழுதும் இந்த கார் வந்து சேஃப்டிக்காக, பாதுகாப்புக்காக 4 நட்சத்திரங்களை பெறும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேபினுடைய ஷெல் எப்படி செய்யப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த இடத்துலலாம் வந்து அட்வான்ஸ் ஹை ஸ்டென்சில் ஸ்டீல் இருக்கணுமோ அங்கெல்லாம் வந்து அந்த அட்வான்ஸ் ஹை ஸ்டென்சில் ஸ்டீல் பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரியே இந்த லோட் பாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துன்னா அந்த இம்பாக்டை கடத்தக்கூடிய, அதாவது கேபினுக்குள்ளே கடத்தாமல் கேபினுக்கு வெளியே கடத்தக்கூடிய அளவுக்கு இதனுடைய லோட் பாத்தி அமைச்சிருக்காங்க. இங்கே இன்ஃபேக்ட் வந்து பாதுகாப்புக்காக இவங்க ஒரு சோதனையும் பண்ணாங்க. அந்த சோதனைக்கான அந்த சில காட்சிகளையும் நான் போட்டு காட்டினாங்க. அப்போது நேராக இருக்கக்கூடிய தூணில் இந்த கார் மோதினாலும் சரி, இல்லை ஒரு டியாகோவோட இன்னொரு ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய டியாகோ மோதினாலும் சரி, உள்ளே இருக்கக்கூடிய ஆக்குபன்ஸ் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாமல் இங்கே இருந்தது நாம் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் இந்த காருடைய ஷெல் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இருக்கிறது என்பதை பறைசாற்றுவதாக இருக்கிறது. இது இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 6 காற்றுப்பைகளுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. 6 காற்றுப்பைகள் இருக்கிறது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் இருக்குது, ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இருக்குது, ஆக்டிவ் சேஃப்டியும் இருக்குது, பேசிவ் சேஃப்டியும் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனம் செலுத்தியிருக்காங்க. அதே போலவே இந்த ஹெட்லாம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டோ ஹெட்லாம்பாக மாறி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சேஃப்டிக்கான ஒரு அம்சங்கள் தான். இது ஒரு கனெக்டட் கார் இது. ஸோ அதனால இது ஐரானக்கூடிய அந்த ஒரு ஆப் வந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துருச்சுன்னா நம்ம ரிமோட்டாகவே பல விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். டாடா டியாகோ பெட்ரோல் 2026 அதான் ஓட்ட போகிறோம். இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டாப் பட்டன் இருக்குது. அதாவது வந்து ஃபுல் கிளட்ச் நம்ம மிதிக்கணும். பிரேக்கும் ஆக்சுவலாக நம்ம பெடல் காலில் இருக்கணும். ஸோ
இதெல்லாமே ஃபுல் ஃபோர்ஸோட பண்ணாதான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது வண்டி. இந்த 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொண்ட கார் இது. விமான நிலையத்திலேருந்து வெளியே போகிற ரோடு தான் இது. ஆனால் இதுவே ஏறக்குறைய வந்து ஒரு ஓடுபாதை மாதிரி தான் இருக்கும், ஒரு ரன்வே மாதிரி தான் இருக்கும். லெட்டஸ் ட்ரை. ஸோ இது ஓட்டுவதற்கு எப்படி இருக்கிறது அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னுடைய பிக்கப் எப்படி இருக்குது, என்னுடைய இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் எப்படி இருக்குது, என்னுடைய NVH எப்படி இருக்குது, என்னுடைய சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, என்னுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஏற்கனவே அதாவது அவுட் கோயிங் டியாகோவில் இருந்த அதே இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குது. ஸோ அது வெளிப்படுத்திய அதே சக்தி, அது வெளிப்படுத்திய அதே டார்க் தான் இங்கேயும் வெளிப்படுது. பட் இருந்தாலும் இந்த ஃபேஸ் லிஃப்ட் எப்படி செயல்படுகிறது? நம்ம இப்போ ஹைவேலேருந்து பிரிந்து நந்தி ஹில்ஸை நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய பல ஆட்டோமொபைல் ஆர்வலர்களுக்கும் ஏறக்குறைய ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி இதுதான் இருக்குது, புண்ணிய பூமியாக இதுதான் இருக்குது. ஸோ இந்த ஒரு சாலையில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே நம்ம முன்னாடியே வந்து ஒரு பெயில் வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடலாம். ஸோ இந்த டாடா டியாகோ என்பது பர்ஃபார்மன்ஸ்க்காக, இந்த பர்ஃபார்மன்ஸ் விரும்பிகளுக்காக உருவாக்கப்பட்ட கார் கிடையாது. பட்ஜெட் கான்சியஸாக இருக்கக்கூடிய, முதல் முறை கார் வாங்கக்கூடிய அந்த ஒரு வாடிக்கையாளர்கள் மனதில் வைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கார் இது. அதனால தான் என்னோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மைலேஜ் என்பதே சிட்டியில் வந்து 13லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர், அதாவது சொல்கிறது வந்து நான் சொல்கிறது ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். இதுவே ஒரு ஹைவே வந்தால் ஒரு 17-18 கூட கொடுக்கும். ஸோ இதுதான் என்னுடைய மைலேஜ் ஃபிகர் இது. ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ மைலேஜ் கிடைக்குதுன்னா நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதை மனதில் வைத்துக்கொண்டு இதன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஒரு தேர்ட் கியரில் போகிறோம். ஏறக்குறைய 2500-3000 RPM மட்டும் ஆக்சுவலாக கார் ஓட்டுவதற்கு உற்சாகம் அளிப்பதாக இருக்கிறது இப்போது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணி இந்த ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிடணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து முழுக்க வந்து இது வெளிச்சத்தம் உள்ளே வரவில்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஸோ வெளிச்சத்தம் மட்டும் கிடையாது, இந்த இன்ஜின் சத்தமும் நம்மளுடைய கேபினுக்குள்ளே கேட்க முடியுது. என்னுடைய சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது அதையும் நம்ம சொல்லி ஆகணும். இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வேகமாக சென்று ஒரு சின்ன குயிலால் மிரக்கினா கூட தட் அப்படின்ட்டு ஒரு பெரிய சவுண்டு ஒன்று கேட்குது. ஸோ சவுண்டு கேட்குது, ஆனால் அதே சமயத்தில் அதுக்கான அதிர்வுகள் காருக்குள்ளார கடத்தப்படவில்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த சஸ்பென்ஷன் வந்து ஒரு நல்ல முறையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த கார் முன்பு எந்த ஒரு இயங்குதளத்தில், அதாவது பிளாட்ஃபார்மில் உற்பத்தி செய்யப்பட்டதோ அதே இயங்குதளத்தில் தான் இப்பொழுதும் இது உற்பத்தி செய்யப்படுகிறது. அதாவது எக்ஸ் ஆல்ஃபா என்கின்ற அதே இயங்குதளத்தில் தான் இது உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இதனுடைய எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சர் இருக்கு இல்லையா, அது மாறி இருக்கிறது, மாற்றி இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நிறைய பாதுகாப்புக்காக சில அம்சங்களை சேர்த்திருக்காங்க. 360 டிகிரி கேமரா ஒன்று சேர்ந்திருக்கிறது. அதே போல பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் சேர்ந்திருக்கு. ஸோ இது போன்ற விஷயங்களால இந்த எலக்ட்ரிக்கல் ஆர்கிடெக்சரை இவங்க மாற்றி இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து நந்தி ஹில்ஸ். இந்த நந்தி ஹில்க்கு மேலே தான் போக போகிறோம். ஸோ இந்த நந்தி ஹில்ல இங்கே ஏறக்குறைய 40க்கும் மேற்பட்ட ஒரு வளைவுகள் இருக்கின்றன. இந்த 40க்கும் மேற்பட்ட வளைவுகளை இந்த டாடா டியாகோ பெட்ரோல் எப்படி எதிர்கொள்கிறது அதுதான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டியரிங் எப்படி செயல்படுது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இது வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய சாலை, மலைச்சாலை. இந்த மலைச்சாலையில் வந்து நிறைய யூட்டர்ன்ஸ் இருக்கு, கொண்டை ஊசி வளைவுகள் கூட இருக்கு. இந்த கொண்டை ஊசி வளைவுகளில் ஏறும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திணறதான் செய்யுது. அப்போ நம்ம தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியருக்கு மாதிரி தான் நம்ம ஏற வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இது ரொம்ப சீம்லெஸ்ஸாக அப்படியே போகுது அப்படின்னு சொல்ல முடியல. கஷ்டப்பட்டு தான் இந்த கார் வந்து இந்த மலைச்சாலையில் ஏறுகிறது. கொஞ்சம் கஷ்டப்படுது, அவ்வளோதான். ஆனால் ஸ்டேரிங் எப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா, ரிட்டர்ன் வருது. ஆனால் வந்து சர்ன்னு வராமல் அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு பொறுமையாகவே நிதானமாகவே வந்து ரிட்டர்னுக்கு வரதை நம்ம பார்க்குறோம். மற்றபடி இந்த கார் வந்து நாம் இடுகின்ற கட்டளைகளை நன்றாக உள்வாங்குகிறது. உள்வாங்கிய கட்டளைகளை செயல்படுத்துகிறது. அதை செயல்படுத்துகிற ஒரு மில்லி செகண்ட் அளவுக்கு தான் வந்து ஒரு கேப் இருக்குது. இது ஒன்றும் அந்த அளவுக்கு வந்து ஒரு செங்குத்தான ஒரு பாதை, சாலை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் கூட இது நம்ம வந்து ஒரு செகண்ட் கியரில் போகிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுகிறது. இந்த வளைவுகளில், குறிப்பாக இந்த வளைவுகளில் ஏறும்போது அந்த அளவுக்கு செங்குத்தான பாதைகளாக இல்லை என்றாலும் கூட இது வந்து ஏறுவதற்கு சற்றே சிரமப்படுகிறதை பார்க்குறோம். இத்தனைக்கும் சிஎன்ஜியோட ஒப்பிடும்போது பார்த்தோம்னு வச்சிங்களேன், இதனுடைய திறன் என்பது, இது அளிக்கக்கூடிய சக்தி என்பது ஏறக்குறைய 11 HP அளவுக்கு அதிகம். பட் இருந்தாலும் கூட இந்த மலைச்சாலையில் அது போதுமானதாக இல்லை. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த நெடுஞ்சாலைகளையும் ஓட்டி பார்த்தோம், ஒரு ஜனசந்தடியான வாகன நெருக்கடி மிகுந்த சாலைகளையும் ஓட்டி பார்த்தோம். இங்கே நந்தி ஹில்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு 40-45 வளைவுகள், கொண்டை ஊசி வளைவுகள்லாம் கூட இருக்குது. ஸோ அது போன்ற ஒரு மலைப்பாதைகளும் ஓட்டி பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து அப்படிப்பட்ட கார் கிடையாது. இது தினசரி பயன்பாட்டுக்கான ஒரு ப்ராக்டிக்கலான கார். எப்பயாவது ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை நம்ம ஏதாவது வெளியூருக்கு போகிறோம்னா கூட ஆக்சுவலாக இது உதவும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய கார் தான். இருந்தாலும் இது வந்து காற்றை கிழித்து கொண்டு வேகமாக போகக்கூடிய கார் கிடையாது. அதே சமயத்தில் விலையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதனுடைய ஆரம்பகட்ட விலை என்பது இருக்குல்ல, இது வந்து 4,70,000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கம்மியே கூட. அதே போலவே இதனுடைய விலை உயர்ந்த மாடல் கிரியேட்டிவ் ப்ளஸ்னா அதனுடைய விலை என்பது ஒரு 7,30,000 ரூபாய், அதுக்கு ஒரு 1000 ரூபாய் கம்மி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட், பியூர் ப்ளஸ், கிரியேட்டிவ் ப்ளஸ்ன்ட்டு நிறைய வேரியன்ட்ஸ் வச்சுருக்காங்க. விலைகளும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நமக்கு என்ன வேணுமோ அதை தேர்ந்தெடுத்து வாங்கி கொள்ள முடியும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த கார் நிறைய சாய்ஸ் நம்ம கொடுக்குது. ஸோ நிறைய சாய்ஸ் கொடுத்தா நிச்சயமாக இந்த கார் வந்து மக்களுடைய மனங்களை வெல்வதற்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது.